யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் காணப்போவது மக்கள் திலகத்தை வைத்து ஒரே ஒரு படம் தயாரித்த டைரக்டர்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக மோகினி படத்தை இயக்கிய ரங்கா சத்யம். மோகினி படத்தில் வி.என். ஜானகி தான் எம்ஜிஆருக்கு ஜோடி. அடுத்தது என் தங்கை படத்தை இயக்கிய சி.ஹெச். நாராயணமூர்த்தி. இதில் ஈவி சரோஜா தங்கையாக நடிச்சிருப்பார். 31/5/52 வெளியான படம் என் தங்கை. 26/10/48 வெளியான படம் மோகினி. மோகினியில் முதல்ல மக்கள் திலகமும் துணைவியார் வி.என். ஜானகியும் ஜோடியாக நடித்த படம் இதுதான் முதல் படம் மோகினி. இந்த படத்தை தயாரித்தவரும் ஜூபிட்டர் ஆர்ட் பிக்சர்ஸ். ஏற்கனவே ராஜகுமாரி படத்தை முதல்ல எம்ஜிஆருக்கு கதாநாயகனாக நடிக்க சம்மதித்து எடுத்து படம் மாபெரும் வெற்றி அடைந்தது ராஜகுமாரி. மக்கள் திலகத்தின் முதல் படம் ராஜகுமாரி கிட்டத்தட்ட 7-9 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. அடுத்து வந்த படம் மோகினி. மோகினி மக்கள் திலகத்துக்கு 19வது படம். கோவை அசோக்கில் 100 நாள் ஓடிச்சு மோகினி. அடுத்து பார்த்திங்கன்னா சேலம் சென்ட்ரல்லையும் 100 நாள் ஓடிச்சு. சென்னை கெயிட்டிலையும் 100 நாள் ஓடிச்சு. ஆக மொத்தம் 3 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. சென்னை கெயிட்டி, சேலம் சென்ட்ரல், கோவை அசோக் ஆக 3 தேட்டரில் 100 நாள் ஓடி ஒரு நல்ல வெற்றியை பதிவு செய்தது. மக்கள் திலகத்தின் 2வது கதாநாயகன் நடித்த படமும் வெற்றி படமாக அமைந்ததோடு இந்த படத்தில் கொஞ்சம் மாயாஜால காட்சிகள் நிறையா இருக்கும். மாயாஜால காட்சிகளில் எம்ஜிஆர் நடிச்சிருப்பார். அந்த காலத்தில் ஆரம்ப காலங்களில் நடிச்சிருக்காரு. படத்தில் போர் அடிக்காமல் போகும் படம். நல்லா அதில் உள்ள மந்திரி ஏமாற்றுவான். ஒரு மாய குதிரையை செஞ்சு அதை அரசர்கிட்ட கொடுத்து ஏமாற்ற பார்ப்பான். இந்த படம் பாருங்கள், ஜூபிட்டர் பிக்சர்ஸ் விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஞாயிறு 31/10/48 ஞாயிறு முதல் அந்த நேரத்தில் விளம்பரம் வந்துருச்சு, வெற்றிகரமாக நடைபெறுகிறது அப்படின்னு. இந்த படத்துக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கும் வி.என். ஜானகிக்கும் ஒரு நெருக்கம் உண்டாகி அடுத்தாப்பில் அவங்க 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க. இதற்கு அடுத்தாப்பில் பார்க்க போகிற படம் என் தங்கை. என் தங்கை ஒரு சூப்பர் ஹிட் படம். என் தங்கை 52 வந்துச்சு. 31/5/52 வந்துச்சு. அசோகா பிக்சர்ஸ் படம். இந்த படம் இதில் எம்ஜிஆருடைய தங்கையாக நடித்திருப்பவர் ஈவி சரோஜா. ஈவி சரோஜாவுக்காக எம்ஜிஆர் தன் உயிரையே தியாகம் பண்ணுவார். முருகன் தியேட்டர் இலங்கையில் 105வது நாள் விளம்பரம் இது. பட் அந்த இலங்கை தேட்டரில் முருகன் தியேட்டரில் 352 நாள் ஓடியதாக எழுத்தாளர் ராண்டர்கை ஆராய்ச்சி பண்ணுறவர். அவர் சினிமா ஆராய்ச்சியை பண்ணி அதில் சொல்லியிருக்காரு. 352 நாள் ஓடி இருக்குது அப்படிங்கிறது அவர் தெளிவாக சொல்லியிருக்கார். இதை பல பத்திரிகை குறிப்புகளும் சொல்லுகின்றன. மக்கள் திலகத்தின் அதிக நாள் ஓடிய படங்கள் என் தங்கை என்று நிறைய பத்திரிகைகள் குறிப்பிடுகின்றன. இந்த படம் பார்த்திங்கன்னா விளம்பரத்தில் அசோகா பிக்சர்ஸ், எம்.ஜி. ராமச்சந்திரன், நரசிம்ம பாரதி நடிச்சிருக்காரு. கோவிந்தன் அவங்களாம் நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் அலட்டாமல் இயல்பான ஒரு நடிப்பால் நடிச்சிருப்பார். பாசத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டான படம் என் தங்கை. இவங்க பாசமலர்ங்காங்களா, அதுக்கு முன்னாடி அது 8 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. இது 9 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. என் தங்கை 9 தேட்டரில் 100 நாள் மொத்தம். இது எல்லா ஊர்களும் நல்லா ஓடிச்சு. இலங்கை முருகன் 352 நாள், 105 நாள் விளம்பரம் இருக்குது. 352 நாள் விளம்பரத்தை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம், இன்னும் கிடைக்கல. அடுத்தது பார்த்திங்கன்னா என் தங்கை மதுரை நியூ சினிமாவில் 100 நாள். ஆனால் மக்கள் திலகம் இறக்கக்கூடிய விதமாக எடுத்த முதல் படம் இதான். இதில் தான் இவர் இறந்து போவார். முதல் படம் கோவை ராஜாவில் 100 நாள். அதனால் அதுக்கப்புறம் 3-4 படங்களில் இறந்து போவார். ஆனால் இது முதல் படம் இதான், என் தங்கை தான். திருச்சி ஜூபிட்டரில் 140 நாள் ஓடிச்சு. மதுரையிலையும் 100 நாள் தாண்டி ஓடிச்சு. சேலம் அம்பிகாவில் 100 நாள். சேலம் அம்பிகாவில் என் தங்கை 100 நாள். அப்புறம் பார்த்திங்கன்னா விருதுநகர் ராதாவில் கூட 70 நாள் ஓடிச்சு. அந்த காலத்திலே விருதுநகர் ராதாவில் 100 நாள் ஓடுறது பெரிய குதிரை கொம்பு. அங்கே ஏற்கனவே மதுரை வீரன் 100 நாள் ஓடிச்சு. இது 70 நாள் ஓடிருக்கு. சித்ரா, பிராட்வே, சரஸ்வதி நினைக்கிறேன் 3 தேட்டர். என் தங்கை அசோகா பிக்சர்ஸ். சரி நேயர்களே, அப்போ பாருங்கள் இத்தனை தேட்டரில் 100 நாள் ஓடுங்கிற விவரங்களை பார்ப்போம். நம்ம சென்னையில் 3 தேட்டரில் 100 நாள். சென்னையில் சித்ரா, பிரபாஸ், சரஸ்வதி. மதுரை நியூ சினிமா, திருச்சி ஜூபிட்டர், சேலம் ஓரியண்டல், கோவை அசோக்கு, இலங்கை முருகன். சரி நேயர்களே, நம்ம என் தங்கை வெற்றியை பற்றி நன்றாக பார்த்து விட்டோம். அதே மாதிரி மோகினி வெற்றியையும் நன்றாக பார்த்து விட்டோம். இனிமேல் அடுத்த பதிவில் தனியாக நிறைய டைரக்டர்கள் ஒரு படத்தோடு நிறுத்தியிருக்காங்க. அவங்கள பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.